ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. உப்பு மஞ்சள் போட்டு கழுவி நாட்டுக்கோழி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் ட்ரை சில்லி மிளகாய்த்தூள். அவ்வளோதான். இதை மூடி குக்கரில் 3 விசில் வச்சுக்கலாம். 3 விசில் வரட்டும். குக்கரில் 3 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் போட்டோம். அதுக்குள்ளே வானிலையில் மசாலா ரெடி பண்ணி தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்ட வரலும் வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கோழிக்கறி இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா. நாட்டுக்கோழி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி தொக்கு தயார்.